இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாபிக் டெக்ஸ்ட் விட்ஜெட். ஸோ டெக்ஸ்ட் விட்ஜெட்டுன்றது காமனாக நம்ம இதுக்கு முன்னே பார்த்த டாபிக்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் விட்ஜெட் நம்ம பார்த்துருக்கோம். அதோட டெக்கரேஷன் பார்ட் வந்து அவ்வளோ இன்டெப்த்தாக நம்ம பார்க்கல. ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட்டை நம்ம எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேசிக் சினாரியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பாடி க்ரியேட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் விட்ஜெட்டுக்கு. பாடியில் தான் இப்போ ஒரு டெக்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நம்மளோட டெக்ஸ்ட் வந்து சென்டர் அலைன்மெண்ட்டில் வரப்போகுது. அதனால் சென்டரில் நம்ம பாடி ஆஃப் த சென்டரில் க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம நிறைய டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு டெக்ஸ்ட்டும் ஒரு ஸ்டைல் ஒரு டிசைனில் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு காலம் மாதிரி நமக்கு ஒன்று கீழே ஒன்று நமக்கு நிறைய டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. அதனால் எல்லா டெக்ஸ்ட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு காலம் விட்ஜெட்டில் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த காலம் வந்து மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை நம்ம ஆல்டர் பண்ணணும். இந்த மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் அப்படின்னு ஒரு இப்போ நான் இங்கே ஒன்று டிஃபைன் பண்ண போகிறேன். இது என்ன அப்படின்றது வந்து ரோ அண்ட் காலமை பற்றி இன்டெப்த்தாக நம்ம பார்ப்போம். அப்போ அந்த டாப்பிக்கில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய நீடு என்ன ஏதுன்றதை நம்ம வந்து அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம இன்னும் டெப்த்தாக பார்க்கலாம். ஜஸ்ட் இதை மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கோங்க, இதை வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டில் என்னோடய டெக்ஸ்ட் வந்து சென்டரில் வரணும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் போதும். அடுத்தது சில்ட்ரன். இந்த சில்ட்ரனில் தான் நம்ம டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு டெக்ஸ்ட்டு வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷேடோவோடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டு வித் ஷேடோ. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக். இப்போ இதோடைய ஸ்டைலிங் பார்ட். ஓகேவா? இப்போ இந்த ஷேடோ வேணும் அப்படின்னா அதோட ஸ்டைல்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்போ அதுக்கு ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் டெக்ஸ்ட் ஸ்டைல். இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறது பார்த்தோம்னா ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 24 சும்மா கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்ப்போம், நமக்கு டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு சொல்லி. இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் வித் ஷேடோன்னு ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் ஆகிருக்கு. அதோட ஃபாண்ட் சைஸ் 24ன்னு வச்சுருக்கோம். ஸோ ஃபார் குட். அடுத்தது இதுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்க போகிறோம். ஒரு ரெட் கலர் கொடுப்போமா? ஓகே. ஸோ ரெட் கலரில் டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஃபாண்ட் கலர் மாற்றியாச்சு, டெக்ஸ்ட் கலர் மாற்றியாச்சு. அடுத்தது இதுக்கு ஷேடோ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி கால் பண்ணுறோம். இப்போ இதில் ஷேடோ, அந்த ஷேடோவுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். வெறும் டைரெக்டாக ஷேடோன்னு கொடுத்துட்டு நம்மளால் அதோடைய அவுட்புட்டை பார்க்க முடியாது. இதில் ஆஃப்செட்டு, பிளர் ரேடியஸு, அதுக்கு ஒரு கலரு, அந்த மாதிரி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து கலர் கொடுத்துக்க போகிறோம். இந்த ஷேடோவுக்குன்னு ஒரு கலர் இருக்கும்ல, அந்த கலர் க்ரியேட் பண்ண போகிறோம். கலர் என்னென்னா ஒரு பிளாக் கலரே இருக்கட்டும். ஷேடோவோட கலர் வந்து பிளாக் கலர் அப்படின்ட்டே வச்சுக்கிறேன். ஸோ பிளாக் கலரில் எனக்கு ஒரு ஷேடோ க்ரியேட் ஆகுது. அடுத்தது இந்த ஷேடோ எனக்கு வெளியே தெரியணும். ஆக்சுவலாக இப்போ நான் பிளாக் கலர்னு கொடுத்த உடனே எனக்கு இந்த இடத்துல பிளாக் கலர் ஷேடோ க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த டெக்ஸ்ட் வித் ஷேடோன்ற மெயின் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இப்போ அந்த ஷேடோ இருக்குது. அதனால் நமக்கு அது கிளியராக தெரியல. இப்போ இது இருக்கிற இடத்துல இருந்து அந்த பொசிஷன்லேருந்து கொஞ்சம் நகர்ந்துச்சுன்னா நமக்கு அந்த ஷேடோ இருக்கிற இடம் நமக்கு தெரியும். அதனால் இதுக்கு ஆஃப் செட் அப்படின்ற வேல்யூ கொடுத்து அந்த பொசிஷனை மூவ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆஃப் செட்டில் 2 வேல்யூ கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ரெண்டாவது இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். இந்த 2 பொசிஷனும் நம்ம ஆல்டர் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூவும் ரெண்டாவது வேல்யூவும் நான் இப்போ ஏதாவது ஒரு 2ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு ஒரு 2.0ன்னு சொல்லிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு 2.0ன்னு சொல்லிவிட்டு ஒய் ஆக்சிஸ்க்கு கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணோம்னா எனக்கு அந்த பின்னாடி இருக்கிற அந்த பிளாக் கலர் ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நகர்ந்துருக்கு. இப்போ எனக்கு இந்த இடத்துல 2 டெக்ஸ்ட் இருக்க மாதிரி தெரியுதா? இன்னும் கூட கொஞ்சம் நான் வேணால் மூவ் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணால் இன்னும் டீட்டெயில்டாக தெரியும்.
இப்போ நான் எக்ஸ் ஆக்சஸில் மூவ் பண்ண உடனே எனக்கு அந்த பிளாக் டெக்ஸ்ட் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக தெரியுது. வேணும்னா ஃபாண்ட் சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக தெரியும். இப்போ என்னென்னா எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இன்னொரு டெக்ஸ்ட் இருக்க மாதிரி தெரியுது. இது வந்து ஷேடோ மாதிரி எனக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகலை. ஸோ அந்த பிளாக் கலர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ஷேடோன்றது வந்து நமக்கு இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பிளர்ராக இருக்கணும். அப்போ தான் அதோடைய எஃபெக்ட் வந்து ஷேடோ மாதிரி நமக்கு தெரியும். அதுக்கு பிளர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ இதில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்மட்ஜ் ஆகி ஷேடோ மாதிரி நமக்கு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இப்போ அடுத்த டாபிக் வந்து என்னென்னா, ஒரு டெக்ஸ்ட்டு வித் பேக்ரவுண்ட் கலர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் க்ரியேட் பண்ணுறோம். ஆல்ரெடி க்ரியேட் பண்ண இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங் டேக் இருக்குல்ல, இதை விட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதில் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறோம், டெக்ஸ்ட் வித் பேக்ரவுண்ட் கலர். அடுத்தது ஒரு ஸ்டைல். டெக்ஸ்ட் ஸ்டைலில் ஃபாண்ட்டோட சைஸ் கொடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற ஃபாண்ட் சைஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர், ஃபாண்ட் கலர், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர், 2 கலர் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸாக வந்து வெறும் கலர்னு கொடுத்த உடனே ஃபாண்ட்டுக்கு மட்டும் நமக்கு கலர் அப்ளை ஆச்சு. இப்போது இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் பிளாக்காக வச்சுக்கிறேன். இப்போ சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணால் எனக்கு இந்த டெக்ஸ்ட் வெறும் பிளாக் கலரில் வருது. இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தோம்னா கலர்ஸ் டாட் இப்போ எல்லோன்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா? இப்போ கொடுத்தோம்னா எனக்கு பேக்ரவுண்டில் ஒரு டெக்ஸ்ட் வந்து ஹைலைட் ஆன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஃபில் ஆகிருக்கு. ஸோ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இப்படி தான் நம்ம பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுவோம். இது டெக்ஸ்ட் வித் பேக்ரவுண்ட் கலர் ஆப்ஷன். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற கான்செப்ட் அண்டர்லைன்டு டெக்ஸ்ட். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் விட்ஜெட்டில். இதில் நம்ம என்ன பண்ணலாம், அண்டர்லைன்டு டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அண்டர்லைன்டு டெக்ஸ்ட். அடுத்து இதுக்கு ஸ்டைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்டைலில் டெக்ஸ்ட் ஸ்டைல். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலில் ஆஸ் யூஷுவல் ஃபாண்ட் சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு ஃபாண்ட் சைஸ் 30, எல்லாத்துக்கும் ஒரே சைஸை மெயின்டைன் பண்ணுவோம், 30. அடுத்தது இப்போ இந்த அண்டர்லைன் அந்த மாதிரியான ஆப்ஷனுக்கு போகும்போது டெக்கரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு உள்ளே வரும். ஸோ ஃபஸ்ட்டு டெக்கரேஷன் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல டினோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் நமக்கு என்ன டைப் ஆஃப் டெக்கரேஷன் வேணுன்றதை நம்ம சூஸ் பண்ணுவோம். அதில் டாட் அண்டர்லைன் தான் இப்போ நமக்கு தேவைப்படுற டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஸோ அதில் அண்டர்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா நம்ம டெக்ஸ்ட்டுக்கு அண்டர்லைன் அப்படின்ற மாதிரி ஒரு இது க்ரியேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அண்டர்லைன்டு டெக்ஸ்ட்டுக்கு கீழே ஒரு லைன் மாதிரி அண்டர்லைன் க்ரியேட் ஆகுதா. ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய யூசேஜ். தென் அதுக்கப்புறம் அந்த அண்டர்லைனுக்குன்னு ஒரு கலர் கொடுக்கலாம். இப்போ டெக்கரேஷன் கலருன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி. இதில் கலர்ஸ் டாட் ப்ளூ. இப்போ சேவ் பண்ணோம்னா அந்த அண்டர்லைனுக்கு நம்ம தனியாக ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த அண்டர்லைனே பார்த்தோம்னா வெறும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் இருக்குமா, இதில் வேறு ஏதாவது வேரியேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இருக்குது. இதுலேயே டெக்கரேஷன் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பண்ணிக்கணும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைலில் பார்த்தோம்னா இப்போது டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டேஷ்டு லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல அண்டர்லைன் வந்து டாட் டேஷ்டு லைன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தோம் ஓவர்லைன்டு டெக்ஸ்ட்.
இப்போ ஆல்ரெடி இருக்கிற இதையே நான் இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிற இதையே நான் இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்னொரு வாட்டி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணால் போதும். இங்கே ஓவர் லைன்டு டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல பேரை மாற்றிக்கலாம். இப்போ இங்கே அண்டர்லைனுன்னு இந்த இருந்ததை டெலீட் பண்ணிவிட்டு ஓவர் லைன் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓவர் லைன் என்னென்னா அண்டர்லைன் மாதிரியே தான். இப்போ டெக்ஸ்ட்டோடைய கீழே இந்த இடத்துல ஒரு லைன் வருதுன்னா அது அண்டர்லைன். ஓவர் லைனுன்னா அப்படியே அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா க்ரியேட் பண்ணுறது ஓவர் லைன். இப்போ இந்த ஓவர் லைனில் வந்து நமக்கு ஸ்டைல் வந்து டேஷ்டு வேணாம், வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா இப்போ வேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வேவ் கொடுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு சின்ன வேவ் எஃபெக்டில் நமக்கு அந்த லைனோட இது வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இது ஓவர் லைன்டு டெக்ஸ்ட்டு. அடுத்தது ஸ்ட்ரைக் த்ரூ. திரும்ப இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த ஓவர் லைன் அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், லைன் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணோம்னா இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஓவர் லைன்டு இந்த ஓகே இதை நம்ம மாற்றிக்கலாம். இந்த இடத்துல ஓவர் லைன்டுன்ற டெக்ஸ்ட்டை மாற்றிட்டு ஸ்ட்ரைக் த்ரூன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரைக் த்ரூ டெக்ஸ்ட்டுக்கு வந்து நமக்கு மேலே ஒரு அடித்தா மாதிரி இந்த ஸ்ட்ரைக் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது. இதில் இருக்கிற இந்த லைனையும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல வேவின்னு வச்சுருக்கோம். வேவி இல்லாமல் டைரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுக்கலாம். இப்போ டேஷ்டுன்னே கொடுக்கலாம். இப்போ டேஷ்டுன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு மல்டிபிள் வேஸ்.